அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 3/5/2024 சித்திரை மாதத்தின் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்துட்டு தூங்குங்க. குலதெய்வம், நாம் அனைவரும் வணங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தின் அருள் இருந்தா மட்டும்தான் மற்ற தெய்வத்தின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். குலம் காக்கும் தெய்வமாக கருதப்படும் குலதெய்வத்தை அமாவாசை, பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வழிபடுறது சிறப்பான பலனை கொடுக்கும். யமன் கூட குலதெய்வத்தின் அனுமதி இல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களின் உயிரை எடுக்க முடியாது. ஒரு குடும்பத்துல என்ன விஷயம் நடக்கணும்னாலும் அதுக்கு குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் கண்டிப்பா வேணும். அந்த குலதெய்வத்தோட அருளை பெறுவதற்கு இந்த சித்திரை மாதத்தின் வெள்ளிக்கிழமையில இரவு இந்த பொருளை தூளாக்கி உங்க வீட்டு நிலைவாசலை சுத்தி போடுங்க. மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி, தெய்வ உபாசனை பயிற்சிகள் ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் பயிற்சிகளில் பங்கு பெற விரும்பினாலும், ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும், பூஜை பொருட்கள் வாங்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். குலதெய்வத்தையின் அருளையும் ஆசையையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த அற்புத சக்தி வாய்ந்த பொருள் வெண்குங்கிலியம். சிறிதளவு வெண்குங்கிலியத்தை எடுத்து தூளாக்கி வெற்றிலை மேல வெண்குங்கிலியத்தை வச்சு உங்க வீட்டு வாசல் பகுதியில, நிலைவாசல் பக்கத்துல, கோலமிடும் இடத்துல எல்லாம் நீங்க கொஞ்சம் தூவி விடணும். அந்த வெற்றிலையை வச்சே சரிச்சு தூவி விடணும். அவ்வாறு செய்யறது குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளை பெற்றுத்தரும். குலதெய்வம் தெரியாதவங்களும் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. உங்கள் கனவில் உங்கள் குலதெய்வம் தோன்றி ஆசி கொடுக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. நான் சொன்ன பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.